வந்து அவங்க என்ன டெய்லி ஒர்க் பண்றாங்க, ஒரு ரெக்கார்டர், ஒரு வீடியோ கேமரா மாதிரி நம்ம இருப்போம். ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் 9 to 6 வரைக்கும், ஒரு 9:30 to 6:30 என்ன பண்றாங்கன்றத ரெக்கார்ட் வீடியோ மாதிரி வச்சாங்க. ஸோ பார்த்தா அந்த கம்பெனில 9 o'clock ஆஃபீஸ்ல போது ஒரு 9:30 தே கம். ஸோ 10 டீ போயிடுறாங்க. ஒரு 10 குரூப்பா சாட் பண்றது, 10 to 10:30 சாட்டிங். அப்புறம் 11 பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து கொஞ்சம் ஒர்க் மெயில் செக் பண்ணலாம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஆஃபீஸ் டெஸ்க் ஒர்க், நாட் நம்ம பண்ற மாதிரி மேனுஃபேக்சரிங். ஸோ 11க்கு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க யாராவது வீட்டுல இருந்து போன் வரும். ஸோ அதை அட்டென்ட் பண்ணிட்டு ஸோ அப்படியே டைம் போய் லஞ்ச் டைம் 1 to 1:30 2 to 2:30 வரைக்கும் போக வேண்டியது. அப்புறம் 4க்கு தான் ஆக்சுவலா ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 o'clock ஒர்க் முடியாம அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு முடியாது 8:30 ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க they are getting stressed. So எங்க ப்ராப்ளம் கம்பெனில இல்ல. ஸோ the employees வந்து இந்த வீடியோவை காட்டும் போது they understood, ஓகே நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அதை வந்து பிளான் பண்ணாம நம்ம கொஞ்சம் ஸ்லாக்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. சார் 9 to 6 நம்ம தேவையில்லாத எதுவும் பண்ண வேண்டாம். ப்ராப்பரா half an hour லஞ்ச் டைம்னா half an hour தான், பிரேக் 15 minutes தான், டேக் 15 minutes. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐ திங்க் வி வில் நாட் கெட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவங்க போட்டு காட்டினாங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when the employees changed their nature of work, after 6 they didn't have any stress. அந்த டார்கெட்ஸ் எல்லாமே முடிக்க முடிஞ்சது, மேனேஜ்மெண்ட் வாஸ் ஹாப்பி அண்ட் they didn't have to spend நிறைய மணி வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஹெச்ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பஸ் வேர்ட். இப்போ எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறாங்க, பட் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஹெச்ஆர் யோசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா எம்ப்ளாயிஸ் என்ன செய்யணும் நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்க, வி கேன் பிரிங் எ பேலன்ஸ். ஸோ ஐ தாட் நம்ம வந்து மாத்தி சொல்ற மாதிரி